அன்பர்களுக்கு வணக்கம். புலிப்பாணி சித்தனுடைய அந்த புலிப்பாணி ஜோதிடம் 300ங்கிற அந்த நூலில் இருந்து நாம் தொடர்ந்து ஜோதிட நுட்பங்களை பார்த்துக்கிட்டே வரோம். நாம் இதுவரையிலும் அந்த நூலில் 280 பதிவுகள் வெளியிட்டிருக்கிறோம். இன்றைக்கி நாம் வெளியிடுறது 281வது பதிவு, பாடல் எண் 280. இப்போ இந்த பாடலில் ஒரு ஜாதகனுக்கு ஒரே ராசி வீட்டில் 7 கிரகங்கள் இருந்தால் எந்த மாதிரியான பலன்களை தரும் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறாங்க. முதல்ல அந்த பாடலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதுக்கு உண்டான விளக்கங்களை பார்ப்போம். பாரப்பா இன்னும் ஒரு புதுமைகள், பாங்கான மலைதனிலே சப்த கோள்கள், சீரப்பா ஜென்மனிடம் பெரிய கால்தான், சிறப்பாக வீற்றிருப்பால் கிரகம் தண்ணி, கூறப்பா குண்டி துணி கந்தையாகும், குவளையத்தில் இவனைப் போல் தரித்திரன் இல்லை, ஆரப்பா என்னை போல் சொன்னார் இல்லை, அப்பனே இன்னும் ஒரு புதுமைகளே அப்படின்னு முடிச்சிருக்கிறார் இந்த பாட்டை. அந்த முதலடியில் சொல்லும்போது பாரப்பா இன்னும் ஒரு புதுமைகள், பாங்கான மலைதனிலே சப்தக்கோள்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் இல்லையா. மலைதனிலே அப்படின்னு சொன்னால் ஒரு ராசி வீட்டில் அப்படின்னு அர்த்தம். அதில் லக்ன ராசியாகவும் இருக்கலாம், 2ஆம் பாவகமாகவும் இருக்கலாம், 3வது வீடாகவும் இருக்கலாம், 4வது வீடாகவும் இருக்கலாம். ஒரு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அந்த 12 ராசி வீட்டில் எந்த ராசி வீடாக இருந்தாலும் அந்த ராசி வீட்டில் அது ஒரே வீட்டில் 7 கிரகங்கள் அமர்ந்திருந்தால் அப்படிங்கிறத சொல்கிறார். அது புதுமையான விஷயங்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லா ஜாதகங்கள்லையும் அப்படி அமைஞ்சிருக்காது. இல்லை, சுருக்கமாக சொல்ல போனால் பெரும்பாலான ஜாதகங்கள் அப்படி இருக்காது. 99 விழுக்காடு அந்த மாதிரி ஒரே ராசி வீட்டில் 7 கிரகங்கள் அமைகிறதுங்கிறது ஒரு துர்லபம். அமையாது, எல்லாருக்கும் அமையாது, பெரும்பாலானவங்களுக்கு அமையாது. எப்போவாவது யாருக்காவது ஒருத்தருக்கு தான் அந்த மாதிரி அமைஞ்சிருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு தான் இன்னும் ஒரு புதுமைகள்ங்கிறார். பாங்கான மலைதனிலே சப்தக்கோள்கள், சப்தம் அப்படின்னா 7, ஏக்தோ தீப் ஜார்னு வருதுல்ல, அந்த வடமொழி என் பெயர் அப்படி அமைஞ்சிருந்தா என்ன அப்படிங்கிறது தான் அடுத்த வரியில் சொல்கிறார். சீரப்பா ஜென்மனிடம் பெரிய கால் தான், சிறப்பாக வீற்றிருப்பால் கிரகம் தண்ணீர்ங்கிறார் அந்த 2வது அடியில். இந்த மாதிரி ஒரு ஜாதகத்தில் லக்னத்தில் இருந்து அந்த 12 ராசி வீடுகளில் ஏதாவது ஒரு ராசி வீட்டில் 7 கிரகங்கள் ஒரே நேரத்தில் சேர்ந்து அமர்ந்திருந்தால் அப்படிப்பட்ட ஜாதகத்துக்கு உரியவரிடம் பெரிய கால் அப்படிங்கிறார். யாருக்கு அக்கான்னு சொன்னால் ஸ்ரீதேவி, அதாவது மகாலட்சுமி, அவங்களுக்கு அக்கா தான் பெரிய காலுங்க. எந்த ஒரு ஜாதகனுக்கும் மகாலட்சுமியோட அருள் வேண்டும், இருக்கும். எல்லா ஜாதகர்களுக்குமே மகாலட்சுமி அம்சங்கிறது கொஞ்சமாவது அமையும். 8 லட்சுமியில் ஏதாவது ஒரு லட்சுமி அவனுடைய ஜாதகத்தில் வலுப்பெற்று இருப்பாங்க. அது உண்மை. ஜாதகத்தை ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா 1, 5, 9 இந்த 3 ஸ்தானங்களினுடைய பலத்தை வச்சு மகாலட்சுமியினுடைய பலம், மகாவிஷ்ணுவினுடைய பலம் அறியலாம். ஆக மகாலட்சுமி மகாவிஷ்ணுவினுடைய அம்சம் நிச்சயமா எல்லா ஜாதகத்திலையுமே ஒரு குறிப்பிட்ட விழுக்காடு இருக்கத்தான் செய்யும். அந்த மாதிரி அந்த மகாலட்சுமியினுடைய அம்சம் அதிகமாக இல்லாமல் அவங்க அக்காருடைய அருள் இந்த 7 கிரகம் ஒரே ராசி வீட்டில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஜாதகத்துக்கு உரியவனுக்கு இருக்கும் அப்படிங்கிறார். அதாவது மூதேவி குடியிருப்பாள்னு அர்த்தம், வேற ஒன்றும் இல்லை. சுருக்கமாக சொல்லப்போம், அவன் இருக்கக்கூடிய இடத்திலே சோம்பேறித்தனம் குடிகொண்டு இருக்கும், விழிப்புணர்வு குறைவாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். வேறு ஒரு நாளில் பல மணி நேரத்தை தூக்கத்தில் கழிக்கிறவங்கள பார்த்தா என்ன சொல்லுவாங்க? மூதேவி பிடிச்ச வேம்பாங்க. தூக்கத்துக்கு நிச்சயமாக பெரிய காலுடைய துணை தான் வேணும். எல்லா ஜாதகர்களுக்குமே இரவுல தூங்க வேண்டிய நேரத்தில் அவனுக்கு துணை இருக்கிறது யாருன்னு சொன்னால் பெரிய கால் தான். பெரிய கால் இருந்தால்தான் அவன் ஓய்வு எடுக்க முடியும். ஓய்வு எடுக்கிற நேரத்தில் அந்த ஓய்வுக்கு அமைதியை கொடுக்குறவங்க யாருன்னு சொன்னால் மூதேவி தான். மூதேவினா மூத்த தேவின்னு அர்த்தம். இளைய தேவி மகாலட்சுமி, மூத்த தேவி பெரியக்கா. வள்ளுவர் கூட ஒரு குரலில் சொல்லுவார், தவ்வையை காட்டி விடும்னு ஒரு வார்த்தையை போடுவார் ஒரு குரலில். தவ்வைனா இந்த ஸ்ரீதேவிக்கு அக்கா, தவ்வைனா அக்காவை குறிக்கும். சுறுசுறுப்பு இல்லாமல் சோம்பேறித்தனமாக எந்த நேரம் பார்த்தாலும் உறங்கிக்கிட்டு இருக்கவன்ட்ட மகாலட்சுமி என்ன சொல்லுவாங்களா, நான் உனக்கு இனிமேல் லாயக்கப்பட மாட்டேன், எங்கள் அக்கா தான் உனக்கு லாயக்கப்படுவாங்கன்னு அவங்கள காட்டி விட்டு இவங்க ஒதுங்கிக்குவாங்களாம். வள்ளுவரே சொல்கிறார். அதைத்தான் இங்கே புலிப்பாணி சித்தர் சொல்கிறாரு. எந்த ஒரு ஜாதகத்தில் ஒரே ராசி வீட்டில் 7 கிரகங்கள் அமர்ந்திருக்கோ அவனுடைய வாழ்க்கையில் அந்த மூளையை விளையாட பார்ப்பாங்க. நல்லா ஆராய்ச்சி பண்ணி பாருங்கிறார்.
ரொம்ப முக்கியமான குரல். ஒரு நாளில் 24 மணி நேரம்னா நாம் எப்படி பார்த்தாலும் இரவில் குறைஞ்சது 8 மணி நேரமாவது தூங்குறோம். 3ல் 1 நாளை தூங்கி கழிக்கிறோம் மகாலட்சுமியுடைய அக்காவுடைய அருள்னால. அதை விட்டுட்டு நாம் 12 மணி நேரம் தூங்கினோம்னா அரை நாளை வீணாக்குறோம்னு அர்த்தம். அரை நாள் நமக்கு ஓய்வு எடுக்கிறோம். அப்படி தூங்குறவங்க வாழ்க்கையில் அவங்க 50 வயசாக இருந்தால் 25 வருஷத்தை வீணாக்கி இருக்கிறாங்கன்னு கணக்கெடுக்கணும். இந்த சூட்சமங்களை எல்லாம் இந்த பாடல்கள்ல இருந்து நாம் புரிஞ்சுக்கணும். புலிப்பாணி சித்தர் ஏதோ ஒரு ஜோதிடர்களுக்கு ஆதாயம் தர்றதுக்காக நம்ம பாட்டை படிப்பான், 10-20 சம்பாதிப்பான், அவனுக்கு உதவட்டுங்கிறதுக்காக இந்த பாடல்களை சொல்லலை. உலகியல் வாழ்க்கையில் ஒரு மனிதன் நிமிர்ந்து நிற்பதற்கான ஆலோசனைகளை, சூட்சமமான வார்த்தைகளை, பரிபாசை வார்த்தைகளை சொல்லி எச்சரிக்கை தந்திருக்கிறார். ஒரு ஜாதகத்தில் 7 கிரகம் ஒரே ராசி வீட்டில் உட்கார்ந்துட்டு அலற வேண்டியதில்லை, பயப்பட வேண்டியதில்லை, ஆனால் எச்சரிக்கையாக. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் விழிப்புணர்வு குறைவு அதிகமாக வரும். முதலீடு குடியிருந்தால் ஓய்வெடுக்க வைப்பாங்க. எதை எடுத்தாலும் ஒரு அதிருப்தி வரும். எண்ணத்தை கண்ணைய மாதிரி எண்ணத்தை விழிச்சிருந்து எண்ணத்தை உழைச்சி எண்ணத்தை வேலைக்கு போய் அப்படிங்கிறது மாதிரியெல்லாம் இருக்கும். வாழ்க்கையில் அந்த மாதிரி சோதனைகளை எல்லாம் உருவாக்கக்கூடிய வாய்ப்புகள் அந்த ஜாதகனுக்கு வரும். அப்படிங்கிறத இங்கே சூசகமாக புலிப்பாணி சித்தர் ஜோதிடர்களுக்கு சுட்டி காட்டியிருக்கிறார். அப்படி இருக்கிறவனுக்கு தரித்திரம் வரும், வறுமையை சந்திப்பாங்கிறத அந்த 3வது அடியில் சொல்றாரு பாருங்க. கூறப்பா குண்டி துணி கந்தையாகும் குவளையத்தில் இவனை போல் தரித்திரன் இல்லை அப்படிங்கிறார் இல்லையா. அப்ப விழிப்புணர்வு குறைவா இருந்து உழைப்புல அவனுக்கு அக்கறை இல்லாமல் இருந்து வாழ்க்கையில் அவனுக்கு விரக்திகள் ஏற்பட்டு அவன் வாழ்க்கை வீணாகும். குண்டி துணி கந்தையாகும்னா அர்த்தம் இடுப்புல கட்டக்கூடிய துணி கூட 7000 ஓட்டை இருக்கும், துவைச்சு கட்ட வழி இருக்காம போயிடும். கோளையத்தில் இவனை போல ஒரு வறுமையாளன், இவனை போல ஒரு தரித்திரம் பிடித்தவன் எவனுமே இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உற்சாகம் இல்லாதவனுக்கு, விழிப்புணர்வு இல்லாதவனுக்கு, சோம்பேறித்தனம் உள்ளவனுக்கு பேரு கிடைக்கும்ங்கிறார். அந்த மாதிரி சூழ்நிலையை எந்த ஒரு ஜாதகத்தில் 7 கிரகம் ஒரே ராசி வீட்டில் இருக்கிறோம் அந்த ஜாதகனுக்கு உரியவனுக்கு உருவாக்கி விடும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்கிறார். அடுத்து இறுதி அடியில் சொல்லி முடிக்கிறார் பாருங்க. ஆரப்பா என்னை போல் சொன்னார் இல்லை அப்பனே இன்னும் ஒரு புதுமை வேலை. என்ன மாதிரி இந்த மாதிரி ஓப்பனாக சொன்னவங்க யார் இருக்கிறாங்கன்னு கேட்குறாங்க. ஒரு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அந்த கிரக அமைப்புகளை பார்த்து இந்த மாதிரி உன்னுடைய வாழ்க்கையில் விதி விளையாட பார்க்கும், எச்சரிக்கை ஆயிரு அப்படின்னு சொல்றதுக்கு என்ன கஷ்டம். ஆனால் பல ஜோதிடர்கள் சொல்ல மாட்டாங்க அப்படிங்கிறத சொல்றார். ஏன்னு சொன்னா அந்த மாதிரி எச்சரிக்கை கொடுத்தா அந்த ஜோசியக்காரர்கிட்ட ஜாதகம் பார்க்க ஒருத்தனும் போக மாட்டான். அப்படிங்கிறதுனால அந்த ஜோசியர்கள் என்ன பண்ணுவாங்க, உள்ளதை சொல்றதுக்கு மலைப்பாங்க. உண்மையிலேயே அவனுடைய ஜாதகத்தில் அசுபயோகம் வாய்த்திருந்தால் கூட அந்த ஜாதகன் வெத்தலை பாக்குல வைக்கிற காசை பார்த்துட்டு அந்த காசனுடைய எண்ணிக்கைக்கு தகுந்தது மாதிரி பலன் சொல்லக்கூடிய வழிமுறைகளை கண்டதுனால தான் இன்னைக்கு இந்த ஜோதிடம்ங்கிறது ஒரு மூட நம்பிக்கை, ஜோதிடம்ங்கிறது ஒரு பழமைவாதம், ஜோதிடம்லாம் யாரும் பார்க்க வேண்டியதில்லை, ஜோதிடமெல்லாம் உண்மையல்ல பொய் என்றெல்லாம் இந்த ஜோதிட கலைக்கு எதிரான பிரசங்கங்கள் வலுத்து நிற்கும். வாழ்வியலில் நடந்த உண்மையான சம்பவங்களை எக்கச்சக்கமான சாஸ்திர வடிவங்களாக நமக்கு தந்திருக்கிறார்கள். இந்த சாஸ்திரங்களை போற்ற வேண்டியது, புனிதமாக கருத வேண்டியது ஒவ்வொரு ஜோதிடனுடைய கடமை என்பதனை சூசகமாக இங்கே புலிப்பாணி சித்தர் நமக்கு சுட்டி காட்டியிருக்கிறார் என்று சொல்லி இனி அடுத்த பாடலுக்கு உண்டான தெளிவான விளக்கம் காண தொடர்ந்து வாருங்கள், ஆதரவு தாருங்கள் என்று கேட்டு இந்த அளவோடு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.